என் குறைகள் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். நம்ம நினைப்போம் என்னென்ன நினைப்போம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவாந்திரத்தில் ஆறுகளை ஓட செய்வேன்னு சொல்லியிருக்காரு நம் தேவன். அதனால கர்த்தர் அவர் செய்கிற காரியங்கள் புதிதாகவும் நம்ம கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த நேரத்திலும் எத்தனையோ ஜனங்கள் நீங்க சொல்லுவீங்க, நான் இத்தனை குறைய இருக்கேன், என் குறைய இந்த ஷார்ட்கட்டில் நிறைவேற்ற முடியாதா? இல்லை நான் ஒரு என் ஃப்ரெண்டோ என் நண்பரோ இல்லை என் சொந்தக்காரன் இந்த பணத்தை கொடுத்து என் கடன் அடைக்க முடியாதா? என் பிஸ்னஸ்க்கு ஒரு பார்ட்னர் என் சொந்தக்காரர் யாராவது பணம் தர மாட்டாங்களா? என் நோய்க்கு இந்த ஒரு மருத்துவர் எனக்கு குணப்படுத்த மாட்டாரா? அப்படி எத்தனையோ நம்பி இருப்பீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த திராட்சரசம் இல்லாத நிலைமை, இல்லாத வேலை இல்லை, என் வேலை வரலைன்னு சொன்ன ஒதுக்கப்பட்ட அந்த கச்சாடியில் உள்ள திராட்சரசத்தை கர்த்தர் எப்படி கண்டு என் வேலை வந்துச்சு, அது உள்ள தண்ணீர் வெறுந்தண்ணீர் ஊற்றுனா ருசியான திராட்சரசமாய் எல்லாரும் சந்தோஷப்படுற அளவுக்கு, உயர்த்த அளவுக்கு, மகிமைப்படுத்துற அளவுக்கு நான் மாத்தினேன்னு சொன்னது போல இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் குறைவெல்லாம் நீக்கும் நேரம் இது.